சனி பகவான் அப்படின்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பயம். பயப்படவே கூடாதுங்க. அவர் மிகப்பெரிய அற்புதமான ஒரு நீதிமான். நம்ம பக்கத்திலேயே ஒரு அழகான நீதி நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு மனிதர் இருந்தார்னா எப்படி இருப்போம் நம்ம? நமக்கு எதுக்கு பயம் வருது? அவர் தான் நம்மளை கரெக்ட் பண்ணிடுவாரே அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கும் இல்லையா? சிம்பிளா சொல்றான். ஒரு ஸ்ட்ரிக்டான டீச்சர் வந்து உங்களை டூர் கூட்டிட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த பேரண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க? ஓ, ட்ரில் மாஸ்டர் வராரா, அப்ப எங்களுக்கு பயமே இல்லை, இவங்க என்ன சேட்டை பண்ணாலும் அவர் விடமாட்டார், நான் தைரியமா அனுப்புறேன் அப்படின்னு அனுப்புவாங்க இல்லையா? அப்படிப்பட்டவர் தான் சனி பகவான். அவர் பாரபட்சம் பார்க்காதவர். யாராக இருந்தாலும் சரி, அவருக்கு நியாயம்னா நியாயம்தான், நீதினா நீதிதான். இது வந்து எப்படின்னா, மிகப்பெரிய மாற்றி அமைப்பதற்கு இனி ஒன்றும் இல்லை அப்படின்ற அளவுக்கு தான், அதாவது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு மாதிரி தான் இந்த சனி பகவானுடைய பாயிண்ட். சுய ஜாதகத்துல சனி கிரகம் மட்டும் நல்லா இருந்து அவருடைய திசை மட்டும் வந்துடுச்சுன்னா அப்பப்பா கோடி 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 நன்மைகள். கோடி கோபுரத்துல ஏறி உட்கார்ந்துருவாங்க. இங்க கோடினா நான் பணத்தை மட்டும் சொல்லல, பல ரூபத்துல மதிப்பும் மரியாதையும் கௌரவமும் அவ்வளவு நல்லா இருக்கும். சனி பகவான் ஒருத்தருடைய ஜாதகத்துல நல்ல நிலையில இருந்தாருன்னா அவருக்கு எந்த ஒரு நெகட்டிவ் இருந்தாலும் அவரினால் மேலே ஏறி உட்கார முடியும். அற்புதமான சக்தி சனி பகவானுக்கே. அப்படிப்பட்ட சனி பகவான் வந்து உங்களுக்கு ஜூலை 29ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் வக்ரம் அடைகிறார். எப்பயுமே சனி பகவானுடைய 5ஆம் வீட்டுக்கு சூரியன் வரும்போது அவர் வக்ரமாகி 9ஆம் வீட்டுக்கு போகும்போது வக்ர நிவர்த்தி ஆவார். அப்படி இந்த 2024ல வரக்கூடிய வக்ர காலம்தான் இந்த ஜூன் 29 டு நவம்பர் 5, நவம்பர் 15. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்க என்ன பார்த்துக்கணும்னா, உங்க சுய ஜாதகத்துல சனி கிரகம் வக்ரமடைஞ்ச காலத்துல நீங்க பிறந்திருந்தீங்கன்னா இது சம்திங் எக்ஸ்ட்ராடினரி சூப்பர். அடுத்தது நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ சனி பகவானால ஏதாவது நிறைய பிரச்சனைகள் சந்திச்சுட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் அதுல இருந்து ஒரு பெரிய ரிலீஃப் வந்து கிடைக்கும். அதே மாதிரி ரொம்ப அற்புதமான காலகட்டமா சூப்பரா சனி பகவான் உங்களை வழி நடத்தி செஞ்சுட்டு இருக்காரு, செயல்படுத்தி இருக்காரு அப்படின்னா அந்த இடத்துல எதெல்லாம் நீங்க ஃபுல்ஃபில் பண்ணாம வந்திருக்கீங்களோ அதை ஃபுல்ஃபில் பண்றதுக்கான மெச்சூரிட்டியை கொடுக்கக்கூடிய வகையில சனி பகவான் இருப்பார். ஸோ சனி பகவான் கொடுக்கக்கூடிய நன்மை காலா காலத்துக்கும் இருக்கும், வம்சாவளியா இருக்கும். எந்த கிரகம் கொடுத்தாலும் அது எப்படி வேணாலும் ஆயிடலாம். ஆனா சனி பகவான் கொடுக்கறது நிலைச்சி இருக்கும். அந்த நிலைச்சி இருக்கிறது உண்மையான சந்தோஷமா இருக்கும், திருப்தியான ஒரு மனோநிலையா இருக்கும், பயத்தை கொடுக்காத அளவுக்கு இருக்கும். ஏன்னா நியாயமான வழியில நீதி முறையில யாரும் கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு சனி பகவான் கொடுப்பார். இப்படிப்பட்ட காலகட்டம் தான் இந்த சனி வக்ரகதியினுடைய காலகட்டம். ஸோ உங்க ஜாதகத்துல சனி கிரகம் எப்படி இருக்காருன்னு பார்த்துக்கோங்க. இப்போ வரக்கூடிய சனி வக்ர பெயர்ச்சி எப்படி இருக்குன்றது ஒவ்வொரு ராசிக்கும் லக்னத்துக்கும் நான் சொல்றேன். உங்க சுய ஜாதகத்தோட மேட்ச் பண்ணி அதுக்குண்டான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இந்த 4 மாசத்தை எப்படி யூஸ் பண்ணணும்ன்றத புரிஞ்சுக்கிட்டு செயல்படும் போது பல நன்மைகளை பல ரூபத்துல நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி எதுல எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொல்றத வச்சு அதுக்குள்ளெல்லாம் எச்சரிக்கையா இருக்கும்போது எந்த சிக்கல் இல்லாமலும் ஆட்டோமேட்டிக்கா நீங்க வழி நடத்தி நீங்க போயிடலாம். சனி பகவான் அப்படின்றது நான் ட்ரில் மாஸ்டர்னு சொல்றேன். அப்ப ட்ரில் எடுத்துருவாரு, வராத வரைக்கும் விடமாட்டாருன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்குண்டான முயற்சிகளை நீங்க எடுக்கும் போதே ரொம்ப சூப்பரா இருக்கும். சனி பகவானுக்கு பிடிக்காதது சோம்பேறித்தனம். ஸோ இந்த காலகட்டத்துல எக்ஸசைஸ் பண்ணுங்க, உங்களை சுறுசுறுப்பா வச்சுக்கோங்க. சோர்வுன்றதே வேண்டாம். யாருக்கெல்லாம் மந்த நிலையில இருக்காங்களோ அந்த மந்தத்தன்மையெல்லாம் இந்த வக்ரகதி காலகட்டத்துல மாத்தியே ஒரு மெச்சோர்ட் பர்சனா ஆக்குறது தான் இந்த வக்ர பெயர்ச்சின்றது. நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க. கும்பராசி மற்றும் கும்பலக்ன அன்பர்களுக்கு இந்த கும்பத்துல இருக்கக்கூடிய சனி கிரகம் வக்ரம் பெறதுனால என்ன பலன்? உங்களுக்கு சாதகமா பாதகமா? ஏற்கனவே ஜென்ம சனி, அதுல வக்ரம்னு வேற சொல்றாங்க. அப்படின்னா என்னப்பா? இந்த ஜூன் 29ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 15 வரைக்கும் எதெல்லாம் பிளஸ் எதெல்லாம் மைனஸ் அப்படின்றத தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம். சனி வக்ரம் அப்படின்றது
நீங்கள் ஒரே ஒரு பாயிண்டில் புரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு எதனால ஒரு பிரச்சனை ஏற்படுதுன்றது இப்போ புரிஞ்சிடும். நீங்கள் எந்தெந்த இடத்துல நீங்கள் சரியாக செய்யலை, எந்தெந்த தப்புகள் உங்ககிட்ட இருக்குது, அதை எப்படி மாற்றி அனுப்பிச்சா அதை வந்து சரி செய்ய முடியும் அப்படின்றதெல்லாம் புரிய வைக்கக்கூடிய காலமாகவே இருக்கும். அப்போ இது என்ன காலம்? நல்ல காலம் தானே? எஸ். அந்த தவறுகளை உங்களுக்கே தெரிய வைக்கும்போது யாரும் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, யாரும் குத்த போகிறதில்ல, யாரும் உங்களை புண்படுத்த போகிறதில்ல. ஆனால் அது உங்களுக்காகவே புரியும். எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய தவறுதலான புரிதலினால் நீங்கள் வேலையை விட்டு வந்திருக்கலாம், நீங்கள் கோச்சிட்டு இருக்கலாம், இந்த மாதிரி என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். அதனுடைய பாயிண்ட் வந்து தவறுதலான உங்களுடைய புரிதல் அப்படின்றது தான். ஸோ அந்த புரிதல் எல்லாமே கரெக்டாக புரிஞ்சு யார் ரைட் யார் ராங், எந்த இடத்துல நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க, எந்த இடத்துல இன்னும் நீங்கள் ரைட் பண்ணியிருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கலாம், அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை எப்படி நீங்கள் வலுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் மிக அற்புதமான ஒரு வக்ரகதி பயிற்சி தான் இது. அதில் உங்களுக்கு நிறைய கம்யூனிகேஷன் இப்போ ஈஸியாக நடக்கும். அந்த கம்யூனிகேட்டர் உங்களுக்கு நீங்கள் ஸ்லோவாக இருந்திருந்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக இருந்திருக்கீங்க, நீங்கள் எதுவும் முயற்சி எடுக்கலை, ஒரு நாளையே நிறைய நீங்கள் வேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்றதெல்லாம் புரிஞ்சு அந்த இடத்துல நீங்கள் ஸ்பீட் எடுப்பீங்க, கடகடான்னு பேசுவீங்க, விடாமுயற்சியோடு இருப்பீங்க. ஏன் நீங்கள் பாருங்களேன், இப்போ இந்த காலகட்டத்தில் கும்பத்தில் சனி வக்ரம் அடையிறதுனால உங்களுடைய நடையில் வேகம், உங்களுடைய பேச்சில் வேகம், உங்களுடைய எந்த ஒரு விஷயத்துலையுமே ஒரு வேகம் வந்து பார்ப்பாங்க. உங்கள் ஃபேமிலியிலேயே கேட்பாங்க, இவன் எப்பயுமே சோம்பேறியாக இருக்கான், இப்போ எதுவுமே சொல்லாமல் பண்ணிகிட்ருக்கான், தேடி வேலை பண்ணிகிட்ருக்கான் அப்படின்ற மாதிரி எல்லாம் உங்களுக்கு சுகமான செயல்கள், சுகமான செய்திகள் உங்களை பார்த்து நீங்களே சந்தோஷப்படுறதுக்கும், எப்படி அப்படின்னே புரியாமல் இருக்கிறதுக்கும், உங்களை பார்த்து மற்றவங்க சந்தோஷப்படக்கூடிய வகையில் இருக்கும். அப்போது அந்த நெகட்டிவ் என்னன்னு தெரிஞ்சிட்டா மட்டும் பத்தாது, அதை வச்சு கரெக்ட் பண்ணி நிறைய உறவுகளுடன் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. அண்ட் உங்களுக்குள்ளேயே வந்து என்னமோ நீங்கள் டிஜெக்டட், தட் இஸ் வேண்டாம், மந்தம், அப்படியோ நம்ம எதுக்குப்பா போய் பேசிட்டு பிரச்சனை, நம்ம வாட்டி இருக்கலாமே அப்படின்ற எண்ணம் எல்லாம் போய் நம்ம சாதிக்கணும், நம்ம வைக்கணும் அப்படின்ற விஷயம் எல்லாமே நல்ல ஒரு வெற்றிநடை போடக்கூடிய வகையில் இருக்குது. அதுலேயும் சுய ஜாதகத்தில் கும்பத்தில் சனி வக்ரம் பெற்ற நிலையில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் அற்புதமான ஒரு காலகட்டம்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். அதே மாதிரி ஆரோக்கியத்துலேயும் எதனால இது வருதுன்றது உங்களுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மசில் வீக்னஸ் அப்படின்னு வச்சுக்கலாம், இல்லை ஏதோ ஒன்றுன்னு வச்சுக்கலாமே. அப்போது இது சாப்பிட்டாலே நமக்கு இந்த பிரச்சனை வருதே, நம்ம இப்படி நடந்தாலே பிரச்சனை வருதே, ஹீல்ஸ் போட்டதுனால தான் இந்த பிரச்சனை வருதா, இடுப்பு வலி நம்ம இந்த ஒரு ரீசன்னால தான், இந்த பெட்டுனால தான் இப்படி வருது அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு வந்து புரியும். அது உங்களுக்கே புரியதுனால அதை மாற்றிக்கணும், இனி அந்த ஹீல்ஸ் போடக்கூடாது, அந்த பெட்டை பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியறதுனால கம்ஃபர்டபுள் ஜோனுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக நீங்களே போயிடுவீங்க. சரி, எல்லாமே நல்லா இருக்கா அப்படின்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா சில விஷயத்தில் எச்சரிக்கைன்றது தேவை. அந்த எச்சரிக்கைன்றது என்னென்னா, புது நட்பு உங்களை ரொம்ப பாராட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துலலாம் எச்சரிக்கையாக இருங்க. பொதுவாக உறவு கொண்டாட வர்றாங்கன்னா உங்ககிட்ட ஏதோ எதிர்பார்க்குறாங்க அப்படின்றதுல எச்சரிக்கையாக இருங்க. தயவு செஞ்சு எதையுமே விரிவுபடுத்தக்கூடிய எண்ணம் இப்போ வேண்டாம். இப்போ அனலைஸ் பண்ணுறதுக்கு உண்மையான காலகட்டம். அதீதமாக கடன் வாங்கி அதீதமாக நீங்கள் ஏதோ பண்ணுறதுக்கு உண்டான அகலக்கால் வைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளில் தயவு செஞ்சு சிக்கிட வேண்டாம். அதே மாதிரி உங்களுடைய சீக்ரெட்ஸை யார்கிட்டையும் பகிர்ந்துக்கவும் வேண்டாம். க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு நினைப்பீங்க, ஆனால் அந்த க்ளோஸ் ஃப்ரெண்டு நீங்கள் நினைச்ச மாதிரி இருக்க மாட்டார். அது உங்களுக்கு அப்புறம் தான் புரியும். இப்போ என்னென்னா, இந்த வக்ரகதி காலகட்டத்தில் உங்களுக்கு உண்மைகள் புரியும். யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, யார்கிட்ட எப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் புரிய வைக்கக்கூடிய அளவில் இந்த 4 மாதங்கள் உங்களுக்கு இருக்கும். அப்படி இருக்கும்போது மெச்சூரிட்டி அப்படின்றது நிச்சயமாக உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிடும். உங்ககிட்ட ஏதாவது மைனஸஸ் இருக்கலாம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா,
இந்த ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் யாருக்கும் சொல்லி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்களுக்கு ஹை ஃபீஸ் வாங்கிட்டு சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு தப்பான முடிவை நீங்கள் எடுத்திருக்கலாம். ஆனால் அந்த முடிவு தப்புன்றது இப்போ உங்களுக்கு உணர வைக்கிறதுனால அதை நீங்கள் இல்லைப்பா எல்லாரும் கொடுக்குற மாதிரியே நீயும் கொடுப்பான்னு சொல்கிறதுனால இதனால நீங்கள் அபிவிருத்தி ஆகலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள் நான் உங்களுக்கு உதாரணங்கள் சொல்லிகிட்டே இருக்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம நீங்க நடந்துக்கணும். எந்த ஒரு பாயிண்ட்லாம் நீங்க தப்பா போறீங்கன்றது உங்களுக்கு தெரியப்படுத்தும் இல்லையா, அந்த தப்பான விஷயத்துக்குள்ள கேரி ஃபார்வர்ட் பண்ணீங்கன்னா இது பெரிய டேஞ்சர் ஜோனுக்கு போயிடும். ஏன்னா சனி பகவான் இப்போ வந்திருக்கிறது உங்களை மாத்தியே உங்களை நல்வழி நடத்துவதற்கே அவர் ஜென்ம சனியிலிருந்து வரக்கூடிய பிரச்சனையிலிருந்து விடுபட்டு அது எதனால ஜென்மத்திலேயே மாற்றக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வந்திருக்காரோ அதை நீங்க கத்துக்கிட்டே தான் தீரணும். ஏன்னா வந்திருக்கிறது சனி பகவான். அதை நீங்க கத்துக்கல அப்படின்னா அவருடைய கடுமையை நிறைய உங்க மேல உபயோகப்படுத்தி உங்களுக்கு தண்டனைகள் கொடுத்து கூட ஆனா கற்றுக் கொடுத்து உங்களை நல்ல ஒரு மனிதராக மாற்றக்கூடிய அமைப்புல இருக்கும். ஸோ ஏதாவது இருந்ததுன்னா ஆமா இதனால தான் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், நீங்க ஒரு பெட்டு புதுசா வாங்கியிருக்கலாம். அது இப்போ வாங்கும் போதே உங்க ஃப்ரெண்டு சொல்லியிருக்கலாம், அல்லது உங்களுடைய பேரண்ட்ஸ் எனிபடி சொல்லியிருக்கலாம், வேண்டாம்ப்பா இது சரி வராதுன்னு. ஆனால் நீங்கள் தப்பாக வாங்கியிருப்பீங்க. இப்போது அதனால தான்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போது நீங்கள் இவங்களை சொன்னால் நம்ம இப்படி மாற்றிட்டோன்னா நம்மளை பெருசாக மட்டம் தட்டிடுவாங்களே அப்படின்ற ஒரு எண்ணத்தோட அதை செயல்படாமல் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இடுப்பு வலின்னு வர்றது போன்லேயே பெரிய ப்ராப்ளம் ஆகி கடைசியில் அந்த பெட்டை மாற்ற வச்சிடுவார். ஸோ இந்த இடத்துல ஈகோன்றது வேண்டாம். அதே மாதிரி ஆமாம் நீங்கள் சொன்னீங்கல்லப்பா, அப்போ நான் தெரியல, ரொம்ப ஆசைப்பட்டுட்டேன், அவசரப்பட்டுட்டேன், நான் வெயிட் பண்ணி வாங்கியிருக்கணும், அவசரத்தினால தான் இந்த பிரச்சனைக்குள்ளேயே நான் மாட்டிட்டேன், சே ஓகேப்பா நான் ஆனால் இப்போ மாத்துறேன் அப்படின்னு நீங்கள் மற்றவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்களுடைய தவறுதலை ஒத்துக்கிட்டு உங்கள் மனசாட்சிக்கும் சரி அவங்க கிட்டையும் அவங்க ஏதோ சொன்னால் சொல்லிட்டு போட்டுமே, நான் அப்போவே சொன்னேன் வேஸ்ட் பண்ணிட்டேன் இல்லையா பணத்தை அப்படின்னு யாரு கேட்டாலுமே ஆமாம் நிஜமாக எனக்கு தெரியலப்பா இப்போ நான் மாத்திடுறேன்னு சொல்லி அந்த பக்குவத்துக்கு நீங்கள் வரணுன்றது தான் இங்கே முக்கியமாக சனி பகவான் உங்களுக்கு வழிவகுப்பார். ஸோ அந்த பக்குவத்தை நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டீங்கன்னா இந்த காலகட்டம் குதூகலமான காலகட்டம் இருக்கும். பட் புதிய சேஞ்சஸ், உங்களை மீறிய சேஞ்சஸ் எல்லாம் எதுவுமே பண்ணிடாதீங்க, அது மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ள போயிடும். ஸோ இங்க நீங்க சுய ஜாதகத்துல சனி பகவான் எங்க இருக்கார், யாரை பார்க்குறார், லக்னத்தை பார்க்குறாரா அல்லது ராசியை பார்க்குறாரா, இப்போ நடக்கிற திசா புத்தி என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் சனி திசையே நடக்குது அப்படின்னு இருந்தாலும் அல்ல சனி புத்தியே நடக்குது அப்படின்னு இருந்தாலும் அவருடைய நிலை என்ன, எந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போகணும், எந்த அளவு நியாய தர்மத்தோட போகணும் அப்படின்றத நீங்கள் மனசில் தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சு நடக்கணும். அதே மாதிரி ஆர்ஃபனேஜுக்கு போங்க, தான தர்மங்கள் கொடுங்க, முடியாதவர்களுக்கு உதவுங்க, அண்ட் தட் இஸ் உடல் ஊனமுற்றோருக்கு உதவுங்க. இதெல்லாம் நீங்கள் செய்ய 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 மனசு நிறைய அங்கெல்லாம் போகும்போது என்ன ஆகும், அவங்கெல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களே அப்படின்ற ஒரு எண்ணம் வரும்போது நிறைய மாற்றங்கள் உங்களுக்குள்ள வரும் இல்லையா. அந்த மாற்றத்தை தான் சனி பகவான் கும்பராசி மற்றும் கும்ப லக்ன அன்பர்களுக்கு எடுத்துட்டு வருவாங்க. இந்த காலகட்டத்தில் காதலில் ஜாக்கிரதையாக இருங்க, லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் ஜாக்கிரதையாக இருங்க, என்கேஜ்மெண்ட் ஆயிருந்தாலும் ஜாக்கிரதையாக இருங்க. எந்த ஒரு பாயிண்ட்டை இருந்தாலுமே நீங்கள் இப்போ விட்டு கொடுத்து இதனால என்னன்ற ஒரே ஒரு வார்த்தையை எடுத்துக்கிட்டிங்கன்னா நீதிமான் இல்லையா சனி பகவான், அவர் கலசமாக இருக்கக்கூடிய கும்ப ராசி இல்லையா, அப்போ நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போயிடுவார். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க, இட்ஸ் சம்திங் ரியலி டிஃப்ரெண்ட் அண்ட் சூப்பர். மேலும் விவரங்களுக்கு ஃபோன் நம்பர் 9842266555.